தோழர் பாக்கியம் எழுதியுள்ள இந்த நூலில் என்பதை மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு மார்க்சிய ஊழியர் என்பதற்காக ஒரு சார்பாக நின்று சொல்வது இல்லை, மதங்களுக்கு அதிகமாக சலுகை கொடுத்திருக்கிறார்கள் என்று வேறு மாதிரி என்று சொல்வது இல்லாமல் கத்தி மேல் நடப்பது போல மிகவும் அருமையான விஷயங்களை ஆய்வு பூர்வமாக ஆதாரபூர்வமாக விளக்கி இருக்கிறார். அவர்கள் எழுதி சற்று நேரத்தில் வெளியிட உள்ள சீன சோசலிசத்தில் மதங்களும் வழிபாடுகளும் என்ற இந்த அருமையான புத்தகம் என்பது இங்கு வெளியிடும். இந்த கூட்டத்திற்கு பங்கேற்கக்கூடிய அருமை தோழர் சிபிஐனுடைய மூத்த தலைவர் தோழர் டி கே ரங்கராஜன் அவர்களே, சிபிஐனுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மாநில செயலாளரான அருமை தோழர் முத்தரசன் அவர்களே, புத்தகத்தை அறிமுகம் செய்திருக்கக்கூடிய அருமை தோழர் மனோகர் அவர்களே, பங்கேற்றிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் தமிழ் மார்க்ஸ் பவுண்டேஷன் சார்பிலும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு வருடந்தோறும் வரக்கூடிய வந்து புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடிய நபராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக இப்போது ஒரு பெருமை மிகு வாய்ப்பினை கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய பெருமை மிகு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய இந்த நூலினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இங்க தோழர் பெருமாள் அவர்களும் தோழர் செந்தில்குமார் அவர்களும் இங்கே பேசும்போது அந்த புத்தகத்தினுடைய ஒரு மேலோட்டமான தகவல்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நீண்ட நேரம் புத்தக அறிமுகம் என்பதற்குண்டான தேவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து சீனாவை பற்றியும் அல்லது இடதுசாரி தலைமையிலான அரசுகள் குறித்தும் அல்லது முதலாளித்துவ அரசுகள் குறித்தும் மிகச்சிறந்த ஞானம் கொண்ட நபர்கள் தான் இந்த அவையிலே அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே அதுல உங்களுக்கு தெரியாத அல்லது புரியாத பல விஷயங்களை நூல் அறிமுகம் என்கிற பேர்ல கொண்டு வரணும் என்கிற தேவை இல்லை என்ற பொழுதும் இந்த நூலிலே குறிப்பிட்டுள்ள ஒரு சில விவரங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே என்னால் முடிந்த அளவிற்கு ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விவரங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு 19 தலைப்புகள்ல இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முன்னுரை மற்ற இதெல்லாம் கழித்து பார்க்கணும்னு சொன்னால் ஒரு 152 பக்கத்துல இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு மதிப்புரை எழுதியிருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த சமூக செயல்பாட்டாளர்கள். ஒருவர் மிக முக்கியமான ஒரு ஆன்மீகவாதி. இந்த புத்தகத்துக்கு அவருக்கும் நல்லவே தொடர்பு இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம இந்தியாவுல கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இந்த உலகத்துக்கு சமத்துவ சமத்துவத்தை உருவாக்குவதற்கான கொள்கையை அறிவிப்பதற்கு முன்பாகவே 17ஆம் நூற்றாண்டுகளிலே தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்கிற சமத்துவ தர்மத்தை இந்த மண்ணிற்கு உணர்த்திய ஐயா வைகுண்ட சாமிகள் அவர்களுடைய வழிவந்த தலைமை பீடாதிபதியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் இந்த நூலுக்கு மதிப்புரை எழுதியிருக்கிறார்கள். அதில் கடைபிடிக்கக்கூடிய முறைகள் அனைத்தும் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அது ஒரு இந்து மதம் என்கிற ஒரு வரையறுக்குள்ளே அடக்கப்பட்டாலும் கூட வழக்கமான இந்து ஆகம விதிப்படிகளை கடந்து ஒரு வழிபாட்டு முறையில அல்லது மற்றவர்கள் உதவக்கூடிய வகையிலே ஒரு ஒழுக்கத்திலே எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நேர்த்தியாக இந்த மண்ணுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அறவழி இயக்கம் தான் ஐயாவழி இயக்கம். அதனுடைய ஒரு தலைமை பீடத்தில் இருந்து செயலாற்றி வரக்கூடியவர் இதற்கு ஒரு மதிப்புரை எழுதியிருப்பது என்பது மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. காரணம், சீனாவிலும் கூட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழமைவாத கருத்துக்களை கொண்ட ஒரு நாடாகத்தான் இருந்தது. மூதாதையர்களுடைய விஷயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாகத்தான் அது இருந்தது.
அதே போல வந்து பல பிற்போக்கான கருத்துக்களை கொண்ட ஒரு சமூகமாக தான் சீன சமூகம் இருந்தது என்பதையும் இந்த புத்தகத்தில் படிக்கும் போது நமக்கு விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஒரு சமூகம் குறித்த ஒரு பார்வையை இந்த மண்ணிற்கேற்ப பொருத்தி அதற்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது, அதை வாசிப்பதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். அதே போல மரியாதைக்குரிய மூத்த ஊடகவியலாளர் திரு விஜயசங்கர் அவர்கள் இதுல ரொம்ப விரிவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பே சண்முகம் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் உள்ளிட்ட மிக முக்கியமான ஆளுமைகள் இந்த புத்தகத்திற்கு மதிப்புரை எழுதியிருக்கிறார். எனவே அந்த மதிப்புரை எழுதியிருக்கக்கூடிய தோழர்களுடைய முக்கியத்துவம் உணர்ந்தாலே இந்த புத்தகத்தினுடைய அதிமுக்கியத்துவம் என்ன என்பது குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் முதல்ல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவாக இதுல ஒரு 19 தலைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு 3 பகுதிகளா இதை நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் அப்படிதான் எழுதியிருக்கிறார். ஒன்று, 1949க்கு பிற்பாடுதான் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஆட்சி என்பது அமைந்தது. இந்த உலகத்துல முதல்ல முதலாளித்துவத்துக்கு மாற்றாக ஒரு சோசியலிச நாடை கட்டமைத்தது என்பது வந்து சோவியத் யூனியன். அந்த சோவியத் யூனியன் தான் எல்லாத்துக்குமே ஒரு படிப்பினையா இருக்கிறது. ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னுதாரணமாக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இன்னைக்கு சோவியத் யூனியன் தான் அன்றைக்கு இருந்தது. அப்ப இந்த சோவியத் யூனியன் நிறுவப்பட்டதுக்கு பிற்பாடு மதம் குறித்த விஷயத்திலே என்ன மாதிரியான விஷயங்களுக்கு கையாளப்பட்டது என்பது குறித்த ஒரு முன்னோட்டத்தை, ஒரு பார்வையை இந்த புத்தகத்துல முதல்ல அவரு சொல்லி இருப்பார். எடுத்த உடனே நேர சீனாவுக்கு போகல, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே கொண்டு வரல. அது ஒரு வரலாற்று பின்புலத்தோடு அவர் எழுதியிருக்கிறது தான் இந்த புத்தகத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதுல பொதுவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த மதம் குறித்து மார்க்ஸ் அவர்கள் பொதுவா நாம் உட்பட பொது சமூகம் உட்பட ஒரு கருத்தை மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு கடந்துவிடும். மதம் என்பது ஒரு அபின், அவ்வளவுதான். அதுக்கு என்ன அர்த்தம், எந்த காலகட்டத்தில் அவர் அதை சொன்னாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் என்பது இல்லாத ஒரு நிலைதான் பெரும்பாலும் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதற்கு உண்டான விஷயத்தை அவர் மிக தெளிவாக முழுமையாக அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன காலகட்டம் ஒரு 19ஆம் நூற்றாண்டுடைய இடைப்பட்ட காலத்துல அந்த ஐரோப்பிய கண்டத்துல வந்து அபின் என்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வலி நிவாரணியாக பார்க்கப்பட்டது, வலி நிவாரணி. அந்த பின்னணியிலிருந்து இவர் வந்து சொன்னதை மேலோட்டமாக மதம் என்பது ஒரு அபின், ஒரு வலி வந்துடுச்சுனாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு வலி அல்லது ஒரு வேதனை வந்துட்டுனாங்க, அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு பொருள் தேவை. அது இன்றைக்கு வந்து மருந்து மாத்திரையா இருக்கலாம் அல்லது வேறு வகையான போதை வஸ்துக்களாக கூட இருக்கலாம். அவர் சொல்றது அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்றைக்கு சாமானிய மனிதர்கள் புரண்டப்படக்கூடிய வழிகள், அவர் ஏமாற்றப்படக்கூடிய வழிகள், இதை அனைத்தையும் மலங்கரிக்க செய்யக்கூடிய பணியை மதம் செய்து கொண்டிருக்கிறது. அது வந்து நீ எல்லாமே உனக்கு இன்றைக்கு படக்கூடிய வேதனை துயரங்கள் எல்லாம் வந்து பரலோகத்தில் உனக்கு, சொர்க்கத்துல உனக்கு எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும். ஆகையினால இந்த காலகட்டத்துல நீ அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு அடக்குமுறை கருவியாக அல்லது வந்து அவர்களை சிந்தனை அற்றவர்களாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டதன் காரணமாகத்தான் அவர் அதை ஒப்பீடு செய்தார். பின்னாட்கள்ல அந்த அபின் என்கிற போதை பொருள் வந்து தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்றார். இதுல இருந்து அவருடைய மேற்கோள்கள், அவர் அதுக்கு கொடுத்த விளக்கங்கள், அதனை தொடர்ந்து சோவியத் யூனியன்ல தோழர் லெனின் அவர்கள் மதம் குறித்து என்ன மாதிரியான விஷயங்களை கையாண்டார், தோழர் ஸ்டாலின் அவர்கள் அதை எப்படி வந்து மெருகேற்றினார் என்பது போன்ற விவரங்களை முதல்ல அவர் வந்து சொல்றார். அது சொன்னது பிற்பாடுதான் வந்து சீனாவுக்குள்ள வராது. சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சீனா என்பது வந்து ஒரு பெரும் தெய்வ வழிபாட்டை கொண்ட நாடோ அல்லது கடவுள் நம்பிக்கை கொண்ட நாடோ கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நம்பிக்கை என்பது அங்க கிடையாது. சீனாவுல மதம் என்கிற வார்த்தையும் கிடையாது. அங்க அவங்க உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சீன மொழியில சோங் ஜியாகோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுல சோங் என்பதற்கு பள்ளி மற்றும் மூதாதையர் என்று பொருள்படும். ஜியாகோ என்கிற சொல்லுக்கு கற்பித்தல் அல்லது கோட்பாடு என்பது பொருள்படும். அப்படின்னு சொன்னா
அவங்க வந்து ஒரு மதம் சார்ந்த வழிபாட்டை அவங்க எடுக்கல. நான் முதல்ல துவக்கத்தில் சொன்னது போல ஒரு மூதாதையர்கள் வழிபாட்டு முறை அல்லது வந்து ஒரு முன்னோர்களுடைய வழிபாட்டு முறை அது குறித்துதான் அவங்களுடைய நடவடிக்கை இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் அதில் சொல்றாரு. அதில் சொல்லி அந்த பின்னணியில தான் வந்து உங்களுக்கு சீனாவில் வந்து கன்ஃபியூசியஸ் தத்துவம் அப்படிங்கிறது வந்து துவங்குகிறது. கன்ஃபியூசியஸ் வந்து நமக்கு தெரியும், அது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு கோட்பாடு கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறைக்கான ஒரு வழிகாட்டுதல். அவங்க குறிப்பா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய இப்போது இருக்கக்கூடிய சீன கம்யூனிஸ்ட் கட்சி கூட வந்து அந்த கன்ஃபியூசியஸினுடைய கொள்கையில சில விஷயங்களை வந்து உள்வாங்கி கொண்டுதான் இன்றைக்கு ஒவ்வொரு நடவடிக்கையை அவங்க எடுத்துக்கொண்டு வரார்கள் என்பதை வந்து அதை படிக்கும் போது நமக்கு தெரியும். என்ன அவங்க சொன்னா அங்க ஒட்ட முடிஞ்சது அப்படி சொன்னா, ஒரு ஒழுக்கம் சார்ந்து அவங்க போதிச்சாங்க கன்ஃபியூசியஸ். அதே போல ஒரு கூட்டு குடும்ப நடவடிக்கை, குடும்பத்தோட இணைந்து வாழ வேண்டும், குடும்பத்துல பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும், அதற்கு ஒருபடி மேலே போய் நம்மை ஆளக்கூடிய மன்னருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். இது அப்போது அந்த மக்களுக்கு வந்து ஒரு புதுமையா இருந்தது. நல்ல ஒழுக்கத்தோட நடக்க சொல்றாங்க, அதே மாதிரி வந்து குடும்பத்தோட இணக்கமா இருக்க சொல்றாங்க, பெரியவங்களை மதிக்க சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஆளக்கூடிய அல்லது நமக்கு வாழ்வுக்கு உதவக்கூடிய மன்னனும் அல்லது அரசு அவங்கள வந்து மரியாதை செலுத்துறது. இது வந்து அந்த மக்களுக்கு புதுசா இருந்ததன் காரணமாக அந்த கன்ஃபியூசியஸ் தத்துவம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அங்க ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வாழ்வியல் முறையில ஒரு அங்கமாக இன்னைக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கு அது தெரிய வரும். நான் நிறைய விவரத்துக்குள்ள அதுல போகல. அந்த கன்ஃபியூசியஸ் தத்துவத்துக்கு பிற்பாடு வந்து ஒன்னொன்னா வருது. அதுக்கப்புறம் மென்சியஸ் என்கிற ஒரு தத்துவம் வருது. கன்ஃபியூசியஸ் தத்துவத்துக்கு பிற்பாடு 200 ஆண்டுகள் கழித்து அந்த மென்சியஸ் தத்துவம் என்பது வருது. அந்த காலகட்டத்துல தான் ஒரு வரி முறைமை அங்கே அமல்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி வந்து செல்வத்தை கோரலுக்கு பகிர்ந்து அளிக்கிறது என்பதையான விஷயங்கள் அதற்குள்ள ஊடுருவி வருது உண்டு. இதுல இருந்து இன்னும் ஒருபடி மேல போய் வந்து தாவோயிசம் அங்க வருது. அவர் வந்து லாவோ டெஸ்ட் அப்படின்றவர் தான் வந்து அந்த தத்துவத்தை அவர் முன்மொழிகிறார். அதுக்கப்புறம் மோயிசம்ங்கிற ஒரு தத்துவம் வருது, சட்டவாதம் என்கிற ஒரு இது வருது. இது ஒன்னொன்றுமே வந்து சட்டவாதத்தை கிட்ட வரும்பொழுதுதான் எல்லாவற்றையும் வந்து சமூகத்தை ஒரு ஒழுங்குபடுத்தி சட்டபூர்வமாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பணியை அது வந்து மேலெடுக்குது. இந்த பின்னணியில இதெல்லாம் அங்க வந்து ஓரளவுக்கு ஒரு மேல்நிலைப்படுத்தியும் கீழ்நிலைப்படுத்தியும் ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத இது சரியா அது சரியா என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பௌத்தம் வந்து சீனாவுக்குள்ள போகுது. பௌத்தம் போனது வந்து 1ஆம் நூற்றாண்டு சொல்றாங்க. ஆனா 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பௌத்தம் வந்து சீனத்துல கொஞ்சம் ஆக்கிரமிக்க தொடங்கிச்சு. அதுக்கு என்ன காரணம்னாக்க வந்து பௌத்தம் ஏதாவது தானா அங்கிருந்து உருவாகலாம். அது இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதுதான். இந்தியாவிலிருந்து குறிப்பாக வந்து ஜவுளி உள்ளிட்ட சில வணிக உற்பத்தி முறை மூலமாக அது சீனாவுக்கு வந்து கொண்டு போயிடுச்சு. அந்த மதத்தையும் சேர்த்து கொண்டு போயிடுச்சு. நாம சொல்லுவாங்க எங்கிருந்து வந்து போதி தர்மர் அங்க போய் தான் வந்து அந்த இதை பரப்பர ஆரம்பிச்சு வந்து அது ஒரு வழிமுறையா இருந்தாலும் வந்து பெரும்பாலும் பௌத்த மதம் அங்கே போனதுக்கு காரணம் ஒரு வணிக முறை மூலமாகத்தான் அங்க போயிட்டு அந்த பௌத்தம் அங்க போனதுக்கு பிற்பாடு வந்து பௌத்தமும் கூட வந்து அவங்களுடைய ஒரிஜினல் கொள்கையை வந்து அங்க சொல்லி வளர முடியல. ஏன்னா பௌத்தத்தினுடைய வந்து அடிப்படை விஷயம் குடும்பத்துல பற்று கொள்ளாமல் இருப்பது, எதுலையுமே வந்து ஒரு பற்று இல்லாமல் இருப்பது, துறவு வாழ்க்கை மேற்கொள்வது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஏற்கனவே சீனாவில் நீங்க வந்து ஒரு கூட்டு குடும்ப முறை, குடும்பத்தை கவனிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும், இப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது பௌத்தத்துக்கு வணிகம் அங்க வந்து ஒரு முக்கிய விஷயமா மாறணும். அதுக்கு மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை உண்டு பண்ணணும். அப்படி சொல்லியாச்சுனாங்க இதோட இணைத்து அவங்க சிலதை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுல தான் வந்து இவங்களும் அந்த கன்ஃபியூசியஸ்ல இருந்து அல்லது மேற் சொல்லப்பட்ட பல விஷயங்கள்ல இருந்து சில விஷயங்களை இவங்களும் தனக்கேற்ப எடுத்துக்கொண்டு அதை ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது அவங்க எடுக்கிறாங்க. எடுத்தது காரணமாக தான் இன்றைக்கு சைனாவில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வந்து ஒட்டுமொத்த மத விசுவாசிகள்ல ஒரு 18% அளவுக்கு இன்னைக்கு பௌத்தமும் அதே போல வந்து தாவோயிச கோட்பாடையும் கொண்ட ஒரு நபராக ஒரு நாடாக அன்னைக்கு இருக்குது இருக்கிற மத விசுவாசிகள்ல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பௌத்தத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து என்ன வருதுனாக்க கிறிஸ்தவம் அங்க போகுது. கிறிஸ்தவம் போகும்போது வந்து 2 இதுவா போகுது. ஒண்ணு கத்தோலிக்க மதமா போகுது, இன்னொன்று புராட்டஸ்டன்ட் அந்த மதமாக அங்க போகுது. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாம் அங்க போகுது. அப்போ இது எல்லாம் வந்து 49க்கு முன்னாடி வரைக்கும்
இதுல அவங்களுக்குள்ள வந்து போட்டிகள் இருக்கு. அதே போல வந்து யார் வந்து எந்த மக்களிடையே வந்து அந்த கருத்துக்களை ஊடுருவ செய்து அதற்கு வந்து வலிமை பெறுவது, இதெல்லாமே வந்து அங்க நடக்குது. இது எல்லாமே வந்து எதை சுற்றி நடக்குதுன்னாங்க, அந்த மக்களை ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான பூர்வமான சிந்தனைக்கும் அறிவியல் பூர்வமான சிந்தனைக்கும் ஆட்பட விடாமல் வந்து ஒரு இடத்திலே ஒரு மன்னராட்சி அல்லது வந்து அவங்களுக்கு உட்பட்டு நாங்கள் நடக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் இது இருக்குது. இப்ப இந்த ஒரு பின்னணியில தான் 1945 நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தோழர் மாவோ அவர்களுடைய நெடும்பயணத்தை துவக்கிறாரு. அப்ப துவக்கும் போதே அவர் என்ன ஒரு கோஷத்தை முன் வச்சு முழக்கிறாருனாக்க, எங்களுடைய கடவுள், அதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடவுள் என்பவர்கள் சீன தேசத்தினுடைய வெகுஜனங்களை தவிர வேற யாரும் இல்லை. இதுதான் அவர் வச்ச கோஷம். அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னாங்க நம்ம ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். இந்த தேசத்தினுடைய உழைப்பாளி மக்கள் தான் வந்து எங்களுக்கு கடவுள். அதை முன்னிறுத்தி தான் வந்து நாங்க எங்களுடைய வந்து பிரச்சாரத்தை மற்ற விஷயங்களை முன்னெடுப்போம். இப்போ வெகுஜன மக்கள் அவங்களுடைய உழைப்பு மூலம் ஒரு நாட்டை முன்னேற்றி கொண்டு வரும்போதுதான் வந்து அனைவருக்கும் அனைத்தும் என்கிற நிலையை நோக்கி நகர முடியும், ஒரு விஞ்ஞானத்தை நோக்கி நகர முடியும், அவங்களை பயிற்றுவித்து கற்பித்து அதன் மூலமாக ஒரு சிறந்த சமூகத்தை படைக்க முடியும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த கோஷத்தை முன் வச்சு அவங்க அந்த பிரச்சாரத்தை துவங்கினாங்க, நடைமுறையத்தை எல்லாம் வந்து துவக்கிறாங்க. இது ஒரு பெரிய அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஈர்ப்பை உருவாக்குச்சு. உங்களுக்கு தெரியும், அவங்க போன இடங்கள் எல்லாம் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி இதுக்குள்ள வரணும்னு சொல்லல. இங்க போறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் போய் அந்த மக்களை அணிதிரட்டுவாங்க, அவங்களுக்கு சில விஷயத்த சொல்லுவாங்க, அப்புறம் அங்கேயே ஒரு குழு அமைச்சு அதுக்கு ஒரு நிர்வாகியை தேர்வு பண்ணிட்டு அடுத்த ஊரை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அது வந்து நெடுமையான வரலாறு படிக்கும் பொழுது ரொம்ப மலைப்பா இருக்கும். அதுல எவ்வளவு இழந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால விளக்கிக் கொள்ள முடியும். வந்து அப்படி அவங்க வந்து அதை முன்னெடுத்துட்டு போனாங்க. வந்து இன்னைய தேதியில 49 ஆட்சிக்கு வந்தது பிற்பாடு 53, 55 காலகட்டங்கள்ல சீன அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் எந்த மதத்தையும் வந்து அழிக்கணும்னு நினைக்கல, அல்லது யாரையும் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு நினைக்கல. எதையுமே வந்து ஒரு அதிகாரம் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஆனா தொடர்ந்து அதை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதை முறைப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக அந்த மக்களை பயிற்றுவித்து ஒரு பிற்போக்கு கருத்தில் இருந்து மத நம்பிக்கைகள் இருந்து ஒரு பொது சிந்தனைக்கு மேம்பட்டு வரக்கூடிய நபர்களாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவங்களுடைய முயற்சிகள் இருந்தது. இன்னைக்கும் நம்ம சீனாவில் நம்ம ஒரு 5 மத வழிபாட்டு விஷயங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒன்று கன்ஃபியூசிசம், இன்னொன்னு தாவோயிசம், இன்னொன்னு பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம். இது 5ம் இன்றைக்கும் அங்க இருக்குது. இன்றைக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மதங்களாக இருக்குது. அவங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறை வேற எந்த விஷயத்திலையும் அத்துமீறி நுழையக்கூடிய ஏற்பாட்டை அரசாங்கமும் செய்யல, கம்யூனிஸ்ட் கட்சியும் செய்யல. அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல மிக புள்ளி விவரங்களோடு மிகுந்த ஆழமான தரவுகளோடு அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. ஆனா எல்லோரும் அதை படிக்கும் போது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும். என்னடா இது வந்து நாம உட்பட இப்படி வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறோமே. தேவைக்கு ஏற்ப படிப்பது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருக்கிறது. தோழர் பாக்கியம் அவர்கள் வந்து இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு சிறந்த நல்ல எழுத்தாளர் என்பது. தொடர்ந்து அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். ஏராளமான சிறு சிறு பிரசுரங்களையும் அன்றாடம் அப்பப்போ வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப அந்த பிரசுரங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன். இந்த பிரசுரங்கள் எல்லாம் உண்மையிலே இவர் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் ஒரு ஆய்வுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே தான் இருக்கும். அந்த மாதிரியான தேவைகளுக்கு ஏற்ப அவசியத்தை ஒட்டி இந்த பிரசுரங்களும் புத்தகங்களும் எழுதக்கூடிய ஒரு தன்மை என்பது பாக்கியத்துக்கு இருக்கிறது. இன்றைக்கு எழுதுவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எழுத்தாளர்லாம் இருக்கிறாங்க. இந்த எழுத்துலாம் வந்து யாருக்கு போய் சேருகிறது, யாருக்காக எழுதப்படுகிறது என்று பல்வேறு கேள்விகள் நமக்கெல்லாம் இருக்கு, எனக்கு இருக்கு. ஆனால் நம்மை போன்ற ஒரு சிலர் தான் இது யாருக்காக இந்த எழுத்தை நாம் எழுதுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எழுதுகின்ற ஒரு போக்கு என்பது தோழர் பாக்கியம் அவர்களிடத்தில் இருக்கிறது. தோழர் பாக்கியம் எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் சிறந்த ஒரு தலைமை பண்புடையவர். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளராக ஒரு 10 ஆண்டு காலம் இருந்தவர். எங்களை எல்லாம் வழிநடத்திய தோழரும் கூட. நம்முடைய மகத்தான தலைவர்கள் தோழர் TKR, தோழர் முத்தரசன் அவங்க வெளியிட்டும் பெற்றுக்கொண்டு இங்கே உரையாற்ற இருக்கிறாங்க. இந்த சிற்றரங்கில்
உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதிலே மகிழ்கிறேன். தொடர் பாக்கியம் அவர் ஏற்கனவே இது 4வது புத்தகம் அப்படின்னு என்னுடைய நினைவில் நினைக்கிறேன், கூடுதலாக கூட இருக்கலாம். நீடு துயில் கொள்ள வந்த நிலா அப்படின்னு தொடர் விபி சிந்தன் சம்பந்தமான ஒரு அற்புதமான புத்தகம். ரொம்ப எளிய நடையில தொழிற்சங்க தோழர்கள் எல்லாம் தொழிலாளிகள் எல்லாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தோழர் விபிசியினுடைய வரலாறை எழுதியிருப்பார் பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி அடுத்து இங்க தோழர்கள் சொன்ன மாதிரி வேலை நேரம், அது தொழிற்சங்க தலைவர்களுக்கு கையிலே இருக்க வேண்டிய ஒரு கையேடு. தொழிலாளிகளுக்கெல்லாம் நாம் எப்படி சுரண்டப்படுகிறோம் என்பதை நீண்ட நெடுங்காலமாக பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப எளிய முறையில எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அப்படி ஒரு புத்தகத்தை தொடர் பாக்கியம் எழுதியிருந்தாரு. அது தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல தொழிற்சங்க தலைவர்கள் வாங்கி படிக்கிறதுக்கான அரிய வாய்ப்பு கிடைச்சது. கடைசியா நான் மகத்தானவன் அப்படின்னு முகமது அலி அவர் சம்பந்தமாக அந்த புத்தகம், அது சர்வதேச அரசியலை பற்றி பேசுகிற புத்தகமாக. வியட்நாம் போர், அதுல முகமது எடுத்த அந்த நிலைப்பாடு, ஏகாதிபத்தியம் எப்படி உலகம் முழுக்க அதனுடைய நடவடிக்கைகளை கொண்டு போகுது, இது போன்ற அற்புதமான ஏகாதிபத்திய எதிர்ப்பு கருத்துக்களை ஒரு விளையாட்டு வீரன் மூலமாக அதை தமிழக மக்களுக்கு இளைஞர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பணியை தோழர் செய்திருந்தாரு. இந்த 3 புத்தகங்களையும் நான் படிச்சுட்டேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பல பேர் படிச்ச புத்தகம் தான் சிறப்பான முறையில். இங்க சொல்லுகிற போது தோழர் சொன்னாங்க, அவருக்குள்ள ஒரு புத்தகம் எழுதுகிற எழுத்தாளன் அப்படின்னு. ஏற்கனவே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துல இளைஞர் முழக்கம் என்கிற அந்த இதழினுடைய ஆசிரியராக இருந்தார். ஏராளமான அரசியல் கட்டுரைகள், விளையாட்டு சம்பந்தமான கட்டுரைகள், கலாச்சாரம் சம்பந்தமான விஷயங்கள், இப்படி எண்ணற்ற கட்டுரைகளை எழுதினவர் தான் தொடர் பாக்கியம். பார்த்தீங்க அப்படின்னா அது எளிதான முறையில மற்றவங்களுக்கு கடத்துவதற்கு அது பயன்படுத்தக்கூடிய வகையில அவரு இன்னைக்கு அதெல்லாம் அந்த பயிற்சி எல்லாம் இன்றைக்கு புத்தகமாக சாமானிய மக்களுக்கு கூட எடுத்து சொல்லக்கூடிய வகையில அது வந்திருக்குங்கக்கூடிய விஷயங்கள். அதே தளத்துல இன்னைக்கு சீன சமூகத்துல மதங்களும் வழிபாடுகளும் அப்படின்னு தலைப்பு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். நான் தலைப்பே சரியா சொல்றேன்னு தெரியல. நான் நான் அந்த புத்தகத்தை பார்க்கல, இங்க இருந்த இதெல்லாம் பார்த்தேன். பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடுகள் நமக்கு தெரியும். வழிபாடுகள் ஆதி தொட்டே இருக்கு, அனாதி காலத்துல இருந்தே இருக்கு. ராகுல் சந்திரதியாளினுடைய வாழ்காட்டு கங்கா நம்ம படிக்கிற போதே அது சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு தெரியுது. அது மத நிறுவனங்களாக மாறுகிற போதுதான் அது மத நிறுவனங்களுக்கு பின்னால் என்ற அடிப்படையில் தான் இங்க தோழர் மார்க்சினுடைய அது சம்பந்தமான விஷயங்களை தோழர் உமாபதி சொல்லுகிற போது சொன்னார். பாத்தீங்க அப்படின்னா மத நிறுவனங்களுக்கு பின்னால் ஒரு வர்க்கத்தினுடைய நலன் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த வழிபாடும் கடவுள் என்கிற இந்த கருத்தியலுக்கு பின்னால் ஒரு வர்க்கத்தினுடைய நலன் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்கிற அர்த்தத்தில் நாம் புரிந்து கொண்டோம். அநேகமாக சோவியத் விடுதலைக்கு பின்பு நான் படிச்சதுல எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் ஒன்னும் விவரங்களை எல்லாம் பார்க்கல. அமெரிக்காவிலிருந்து ஒரு பாதிரியார் ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போய் அங்க ஒரு சர்ச்சையை போய் பார்க்கறாங்க. சர்ச்சை என்னவா இருக்கு அப்படின்னா நூலகமாக அது இருக்கு. அந்த சர்ச்சையில் வழிபடுகிறவர்கள் யார் இருக்காங்கன்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்களை தேடி ஒருத்தரை சந்திச்சு கேட்கிறார், நீ ஏன் சர்ச்சைக்கு போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப சர்ச்சைக்கு போறது அப்படிங்கக்கூடிய தேவை ஏற்படல, ஆகவே அது அங்க லைப்ரரியாக இருக்கு, எங்களுடைய பசங்க மற்றவங்க நாங்க படிக்கிறதுக்காக போவோம் அப்படின்னு நான் ஒரு புத்தகத்தில் படித்த நினைவுதான். நாம் என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னா, ஒரு சோசியலிச சமூகம் அனைவருக்குமான தேவையை பூர்த்தி செய்கிற போது மதம் என்கிற அந்த தேவை என்பது இல்லாமல் போய்விடும். அடுத்து புத்தக வெளியீட்டு நிகழ்வு தூவல் கிரியேஷன் வெளியிட்டு அருமை தோழர் பாக்கியம் எழுதி வெளிவந்துள்ள
இந்த சீன சோசலிசத்தில் மதங்களும் வழிபாடுகளும் என்ற புத்தகத்தை உங்கள் முன்பாக நம்முடைய மூத்த மதிப்புறு தோழர் டி.கே. ரங்கராஜன் எக்ஸ் எம்பி அவர்கள் உங்கள் முன்பாக வெளியிடுகிறார். அந்த முதல் பிரதியை பொதுவுடைமை இயக்கத்தினுடைய அருமை தோழர் இரா முத்தரசன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். நமது மதிப்பிற்குரிய தோழர் பாக்கியம் அவர்கள் எழுதிய சீன சோசலிசத்தில் மதங்களும் வழிபாடுகளும் என்கிற நூலின் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிஐடியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் வி. செந்தில்குமார் அவர்களே, முன்னதாக நம் அனைவரையும் வரவேற்புரையாற்றிய பதிப்பகத்த தோழர் பெருமாள் அவர்களே, இந்நூலை வெளியிட்டு நிறைவாக உரையாற்றிருக்கக்கூடிய மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எனது பெருமதிப்பிற்குரிய தோழர் டி.கே.ஆர். அவர்களே, இந்த அழைப்புதலில் புத்தகத்தை வெளியிடுபவர் தோழர் டி.கே. ரங்கராஜன் எக்ஸ்.எம்பி, சிபிஐ ராக்கெட்ல எம் மூத்த தலைவர்னு போட்டிருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூத்த தலைவர்னு சொன்னாங்க தோழர் சங்கரையா, அதுக்கடுத்து தோழர் நல்லகண்ணு, அதற்கு அடுத்த மூத்த தலைவராக இருப்பவர் இன்னைக்கு டி.கே.ஆர். தான். ஏன் ஒரு சிம்லிக்குள்ளேயே அடைக்கிறது தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம்னு எனக்கு தெரியல. அவற்றை நேராகவும் சொல்லிட்டேன், இப்போ பகிரங்கமாக சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த 1959 கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து 66 ஆண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மதிக்கத்தக்க, அனைவராலும் போற்றத்தக்க தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற டி.கே.ஆர். அவர்களே, இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து மிகச் சிறப்பான முறையில் அறிமுக உரை ஆற்றிய தோழர் மனோகரன் அவர்களே, இப்போ எங்களுக்கு வேலை இல்லை, 2 பேருக்கும் வெளியிட்டார், நான் வாங்கிட்டு முடிஞ்சு வச்சு. புத்தகத்தை பற்றி என்ன பேசணும் மனோகரன் பேசிட்டார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசுறது பேசிட்டார். மிகச்சிறப்பாக உரையாற்றிய மனோகரன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய சரவணன் செல்வி அவர்களே, ஆனந்தகுமார் அவர்களே, குமரன் அவர்களே, பங்கேற்று சிறப்பிக்கின்ற சுந்தரராஜன் அவர்களே, வனஜகுமாரி அவர்களே, திருவேட்டை அவர்களே, வெள்ளைச்சாமி அவர்களே, முருகானந்தன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, கிருஷ்ணா அவர்களே, விஜயகுமார் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சி எம். செல்வராஜ் அவர்களே, ஏழுமலை அவர்களே, கருணாநிதி அவர்களே, நன்றி உரை கூற இருக்கிற லத்தீஷ் பாவன் அவர்களே, ஏற்புரை நிகழ்த்த இருக்கிற தோழர் பாக்கியம் அவர்களே, இந்த நிகழ்வில் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கெடுத்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதலில் எனது அன்பான வணக்கத்தையும், இந்த நூலை பெற்றுக்கொள்ளுகிற
ஒரு அரிய வாய்ப்பினை அளித்த பதிப்பகத்தாருக்கும் தோழர் பாக்கியத்திற்கும் எனது நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனோகரன் பேசியதிலிருந்து இந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மிகச் சுருக்கமாக மிக அழகாக ஒரு குறைந்த நேரத்தில் மிக அழகாக குறிப்பிட்டார்கள். பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகிற நாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி வெளியில் பேசுகிற செய்தி முதலாளித்துவ ஏடுகள், செய்தி நிறுவனங்கள் அல்லது முதலாளித்துவத்திற்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் அல்லது ஏதும் அறியாத அப்பாவில் கூட அது ஒரு சர்வாதிகார நாடு என்றுதான் திரும்ப திரும்ப சொல்வார். அண்மையில துக்ளக் பத்திரிகையில ஒரு கேள்வி பதில் இருந்தாங்க. அந்த நாடு ஏன் இப்படி வேகமா முன்னேறிட்டு இருக்கு, உலகத்திலேயே எல்லா நாட்டை காட்டிலும் அந்த நாடு ஏன் வேகமாக முன்னேறுகிறது என்று ஒருவர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அங்கே வேறு கட்சியே கிடையாது, ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது. அங்கே சர்வதிகாரம் ஆட்சி நடைபெறுகிறது, அதனால் முன்னேறுகிறது அப்படின்னு சுருக்கமா வச்சிட்டார். ஆனா ஒன்றை தவிர்க்க முடியாமல் சொன்னார்கள், இதோடு சேர்த்து அவர்களுக்குள்ள தேசபக்தியும் உண்டு அப்படிங்கிறத இந்த கேள்விகள் துக்ளக் கேள்விகள் எப்படி இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில இந்த செய்தி பரப்பப்படுகிறது. மதங்களை பற்றி அதிகமாக விவாதித்துக் கொண்டிருக்கிற நாடு நம்முடைய நாடுதான். மதச்சார்பின்மை என்ற கொள்கையை கொண்ட நாடு, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு. அரசியலமைப்பத்தில் இடையில் அது சேர்க்கப்பட்டது, மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று சேர்க்கப்பட்டது. இந்த மதச்சார்பின்மை சோசியலிசம் என்கிற அந்த இரண்டு சொற்களும் இடையில் சேர்க்கப்பட்டது. ஆகவே அது இருக்கவே கூடாது, இந்த ரெண்டு சொற்களும் நீக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் நீண்ட காலம் வழக்கு நடைபெற்று கடைசியாக உச்ச நீதிமன்றம் அது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இடைஞ்ச, ஆகவே தள்ளுபடி பண்றேன்னு தள்ளுபடி பண்ணாங்க. உச்ச நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது. ஆனாலும் அண்மையில RSS இயக்கத்தினுடைய தலைவர் கொல்கத்தாவில் RSS நூற்றாண்டு விழாவில் பேசுகிற பொழுது, இந்தியா இந்து நாடுதான், அது அரசியலமைப்பு சொட்டுதா சொல்லலையா எனக்கு கவலை கிடையாது, இந்தியா இந்து நாடுதான். ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அது நாடாளுமன்றத்தில் என்றைக்காவது ஒரு நாள் அதை விவாதித்து அதை ஏற்றுக்கொண்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நிராகரித்தாலும் அது குறித்து எனக்கு கவலை இல்லை, இது இந்து நாடுதான் என்று பகிரங்கமாக உரையாற்றியது எல்லா ஏடுகளிலும் அந்த செய்திகள் வந்திருக்கும், பார்த்திருப்பீர்கள். பொங்கல் விழா கொண்டாடி முடித்த அந்த சூழலில் பெரும் விழாவாக புத்தக திருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். பொங்கல் விழாவிற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. உலகம் பூராவும் நடைபெறக்கூடிய விழா. கிறிஸ்தவ மதத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் அந்த விழாவை, அன்றைக்குத்தான் இயேசுபிரான் பிறந்தார் என்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த விழாவை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த விழா கொண்டாடுகிற அதே நாளில் தான் கீழவன்மணியும் நடைபெற்றது, அதே நாளில் தான் அதுவும் நடைபெற்றது. அந்த விழா கொண்டாடுகிறார்கள். அந்த விழா கொண்டாடுகிற அன்றைய தினத்தில் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய, டெல்லியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் பிரார்த்தனையில் பங்கேற்கிறது. பிரார்த்தனையில் பங்கேற்றது மட்டுமல்ல, வாழ்த்து செய்திகளையும் நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். ஒரு பாதிரியார் அந்த பிரார்த்தனையை வழிநடத்துகிறார் என்று அந்த தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்கிற அந்த வணங்கி பிரார்த்தனை செய்கிற படத்தோடு தினமணி நாளேட்டில் முதல் பக்க செய்தியாக 26ஆம் தேதி வந்தது. அதே பத்திரிகையில் அடுத்தடுத்த பக்கங்களில் தேவாலயங்கள் நொறுக்கப்பட்டன, கிறிஸ்தவ பெருமக்கள் தாக்கப்பட்டார்கள், கிறிஸ்தவ தாத்தா அணியும் பொம்மைகளை வைத்து விற்பனை செய்கிற அந்த கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன
தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த கண் தெரியாத பெண் ஒருவரும் தாக்கப்பட்டார் என்கிற செய்திகளையும் வந்திருப்பது பார்த்துட்டு ஒரே பத்திரிகைகள் தான், வேற பத்திரிகைகள் நான் பார்க்கல, அதுதான் என்னன்னு தெரியல. இந்த 2 செய்தியிலுமே அது வந்தது. மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றுகிற நாட்டில் ஒரு மதத்திற்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெறுகிறது, அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவருடைய தாக்குதல் நடைபெறுகிறது. ஏற்கனவே பலது நிறைய நடந்திருக்கு, அந்த விவரங்களுக்கு நான் இங்கே போக விரும்பவில்லை. இந்த நூலின் மூலமாக உணர்த்துவது என்னவென்று சொன்னால், கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்துகிற நாடு, வேற கட்சி இல்லை, கலப்படம்லாம் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்துகிற நாடு, பெரும் மக்கள் தொகை உள்ள நாடு, 142 கோடி மக்கள் தொகை உள்ள நாடு. அது நம்ம நாடு அந்த விஷயத்துல முந்திருச்சு, சீனாவை தாண்டி விட்டது, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு சீனா என்பதிலிருந்து இந்தியா முன்னேறிவிட்டது என்கிற செய்திகளும் உண்டு. அப்படிப்பட்ட நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து ஆட்சி நடத்தி வருகிறது. அந்த நாட்டில் எத்தனை மதங்கள் இருக்கிறது என்பது இங்கு பட்டியலிட்டார்கள். அதே மாதிரி எத்தனை கோயில்லாம் இருக்குது, தேவாலயங்கள் எத்தனை, மசூதி எத்தனை இருக்கு என்கிற பட்டியலும் இடப்பட்டது. வெளியில் பேசப்படுவது அங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மை அது அல்ல. அங்கே மதங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஆலயங்கள், தேவாலயங்கள், மற்றவைகளும் வழிபாட்டு தலங்களும் இருக்கின்றன. அப்படி இருக்கிறவை சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அதில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு ஒரு அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்கிற செய்தியை மிக அழகாக இங்கு மனோகரன் அவர்கள் குறிப்பிட்டார். நம்முடைய நூல் ஆசிரியர் அன்பிற்குரிய தோழர் பாக்கியம் அவர்கள், அவர் தென்சென்னை மாவட்ட செயலாளர் இருந்த காலத்திலிருந்து அவரோட பணியாற்றுகிற நம்ம ஏழுமலை தென்சென்னை மாவட்ட செயலாளர் 2 பேரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சேர்ந்து நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அற்புதமான தோழர், அன்பான தோழர், எல்லோரையும் மதிக்கக்கூடிய தோழர், எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய தோழர். இதெல்லாம் தெரியும் எனக்கு. அன்பா பழகிறவர், மதிக்கிறவர் அப்படிங்கிறது தெரியும். அவர் எழுத்தாளர்ங்கிறது எனக்கு தெரியாது. இது வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 13 நூல்களை எழுதியிருப்பதாக இந்த புத்தகத்தின் மூலமாக அறிந்தேன். இதுக்கு முன்னாடி அவர் எழுதின புத்தகத்தை எதையும் நான் பார்க்கல, மன்னிக்கணும், பார்க்கல, கிடைக்கல, பார்க்கல. 13 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். வாலிப சங்கம் நடத்திய பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் இருந்து பணியாற்றுகிறத பற்றி வரவங்களாம் இங்கே சொன்னாங்க. அப்படி ஒரு நூலை எழுதுகிற ஆர்வம், அந்த நூல் என்பது ஒரு பயனுள்ள வகையில் ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சி, இவையெல்லாம் பாராட்டுக்குரியது. இந்த சீன சோசலியத்தில் மதங்களும் வழிபாடுகளும் அப்படிங்கிற நூலை எழுதுவதற்கு 8 நூல்களை இவர் ஆதாரமாக பயன்படுத்தியிருக்கிறார். 8 நூல்களை படித்து அதனுடைய சாரங்களை எல்லாம் எடுத்து பிற கட்டுரைகள் மற்றும் வலைதளங்கள் இவைகளை எல்லாம் பயன்படுத்தித்தான் ஏற்கனவே இங்கே சொன்னதை போல பல்வேறு தலைப்புகளில் 19 தலைப்பு நினைக்கிறேன், 19 தலைப்புகளில் இந்த நூலை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். பசி 2 பசி, ஒரு பசி உடற்பசி. பசிக்கிற நேரத்தில் சாப்பிடணும், சாப்பிடலன்னா டீக்கேர் என் மாதிரி உள்ள ஆட்களுக்கு மயக்கம் வந்துடும். அவருக்கும் சுகர் இருக்குது, எனக்கும் இருக்குது. நேரத்தில் சாப்பிடலன்னா சுகர் இறங்கி போய் சாய்ச்சிரும். ஒன்றும் ஆயிர மாட்டோம், கீழே சாய்ச்சிடும், நம்ம திரும்ப சக்கரை கொடுத்து மறுபடியும் தேத்தணும். அதனால் பசிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிட்டு ஆகணும். பசிக்கிற நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிற பொழுது, பசிக்குது, சாப்பாடு இருக்கு, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பதிலாக நீ சாப்பிட்டுக்கொள் என்று இன்னொரை சாப்பிட சொல்லி பசியை போக்க முடியாது. அதே மாதிரி அறிவு பசியை நீ ஆராய்ச்சி படிச்சுக்க, எனக்கு தேவையில்லை என்று இருக்க முடியாது. அறிவு பசி, உடற்பசி, வயிற்று பசி. வயிற்று பசிக்கு தேவைக்கேற்ப அவ்வப்பொழுது எப்படி சாப்பிட வேண்டுமோ
அதே போல அறிவு பசி அவ்வப்பொழுது தேவையானதை கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும். இப்ப இந்த சூழல்ல இந்த 2026 பிறந்துருச்சு. இந்த சூழல்ல இன்றைக்கு என்ன பசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் பசியாக இருக்கிறது. நிறைய உதாரணங்களுக்கோ விவரங்களுக்கு நான் போக வரும்போது ஒரு 6 மணிக்குள்ள நிகழ்ச்சி முடித்த இந்த அரங்கத்தை வேறொரு நிகழ்ச்சிக்கு நம்ம கொடுக்கணும். பின்னாடி டிகேஆர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல் நிலவி கொண்டு இருக்கிறது. உலகளவிலும் நடைபெறுகிறது, உள்ளூர் அளவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய ஒரு சூழலில் இந்த நூல் வெளிவந்திருப்பது என்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. நல்ல பசி நேரத்துக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இன்றைய சூழல்ல, இந்தியாவினுடைய அரசியல் சூழல்ல இன்றைக்கு இந்த புத்தகம் தோழர் பாக்கியம் வெளியிருக்கக்கூடிய சீன சோசியலிசத்தில் மதங்களும் வழிபாடுகளும் என்கிற புத்தகம் மிக மிக தேவை என்று நான் கருதுகிறேன். ஏதோ நம்முடைய கட்சி தோழர்கள் அல்லது தொழிற்சங்க தலைவர்கள் என்று இல்லாமல் எவ்வளவு அதிகபட்சமாக தமிழக மக்களிடத்திலே இந்த நூல் செல்லுகிறதோ அந்த அளவிற்கு ஒரு புரிதலை உருவாக்க முடியும். நல்லது. இரண்டாவது, இந்த நூலுக்கு பால பிரஜாபதி அடிகளார் மிகச்சிறப்பாக வரவேற்று ஒரு அணுகுமுறை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி விஜயசங்கர் மூத்த பத்திரிகையாளர், முன்னாள் ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர், அவரும் மிகச் சிறப்பான முறையில் எழுதியிருக்கிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் ஆகியோர் எழுதியிருக்கிறார்கள். பெருமாள் அவர்கள் எழுதுகிற பொழுது இது போன்ற ஒரு நூல் இதுவரையில் வெளிவந்தது இல்லை என்று மிக அழுத்தமாக குறிப்பிட்டிருப்பது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் நிறையா படிச்சுட்டு இருந்தால் தான் அதெல்லாம் கரெக்டாக சொல்லலாம். எல்லா விஷயம் படிச்சிருக்கான வாய்ப்பு கிடையாது. அது சொல்லியிருக்கிறார் பெருமாள் அவர்கள் வைப்பீரில் சொல்லுகிற பொழுது இது போன்ற நூல் இதுவரை வெளிவரவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். அதை பார்க்க வேண்டும். ரெண்டாவது, இந்த நூலை அவர் எழுதுகிற பொழுது மனோகரன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல எடுத்த எடுப்பிலேயே சீனாவிற்கு செல்லவில்லை. மார்க்சிட்ட போய், லெனின்கிட்ட போய், ஏங்கல்ஸ்கிட்ட போய், அப்புறம் லெனின்கிட்ட போய், அப்புறம் ஸ்டாலின், இவர்களெல்லாம் மதங்களை பற்றி என்ன சொன்னார்கள், என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்கிற அந்த தத்துவ விளக்கங்களை மிக விரிவாக சொல்லி இந்த தத்துவங்களை ஏற்றுக்கொண்ட கட்சி அங்கே ஆட்சி நடத்துகிறது. அதனாலதான் அங்க மதம் பிரச்சனையாக்கப்படலை. எல்லா மதங்களும் அனுமதிக்கப்படுகிறது, எல்லா ஆலயங்களும் அனுமதிக்கப்படுகிறது என்கிற விவரங்களை மிகச் சிறப்பான முறையில் இதில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே போல சீன மதம்லாம் முன்னாடியே சொன்னவங்க சொல்லிட்டாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, இது இன்றைக்கு நேற்று ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லை. மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதி வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை 1848 வெளியிடப்பட்டது. எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்துங்க. நூற்றாண்டுகளை எல்லாம் கடந்து விட்டது. ஆனால் அந்த அறிக்கை ஒரு சின்னோண்டு புத்தகம் தான், சின்ன புத்தகம். பாக்கியம் புத்தகத்தை விட சின்னது. பாக்கியம் வெளியிருக்கிற புத்தகத்தை விட அது ரொம்ப சின்ன புத்தகம் தான். அது வெளிவந்த உடனேயே உலகம் முழுவதும் பரப்பப்பட்ட செய்தி என்ன? இவர்கள் நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுளுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதுதான் மிக கடுமையான பிரச்சாரமாக மேற்கொள்ளப்பட்டது. எல்லா தேவாலயங்களிலும் பேசப்பட்டது, எல்லா மசூதிகளிலும் பேசப்பட்டது. இன்று வரையும் அதை பேசிக் கொண்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு என்பதை வெளிப்படுத்துவதற்கான காரணங்களாக அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்றிலிருந்து தொடங்கியது படிப்படியாக குறைந்து வருகிறது. அன்றைக்கு இருந்த கோபம், ஆத்திரம்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து, ஏற்கனவே யாருமே இங்க நமக்கு ஆதரவாக வரமாட்டாங்க. ஆனா இன்றைக்கு இந்த நிலைமைகள்லாம் மாறி இருக்கிறது. சிறுபான்மை மக்கள், உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாப்பவர்கள், உண்மையில் பாதுகாப்பவர்கள் யார் என்பதையெல்லாம் இன்றைக்கு அடையாளம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள் இவைகளை பிரச்சாரத்தின் மூலமாகவே முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. பிரச்சாரம் தேவை, அதை ஒன்றும் இல்லை என்று மறுக்கவில்லை.
விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பிரச்சாரம் என்பது கண்டிப்பாக தேவை என்பது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதனால் மட்டுமே இது முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை மார்க்ஸ் அவர்கள் நிராகரிக்கிறார் என்பது இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. அதுதான் எடுத்து டிகேட்ட கான்செப்ட். பொருளாதார சுதந்திரத்தை எட்டாமல் இந்த நம்பிக்கையிலிருந்து விடுபடுவது கடினமானது. இங்கேயே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இருப்பீங்க, மத நம்பிக்கை உடையவர்கள் இருப்பீங்க. இந்த கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தேவாலயத்திற்கு சென்றாலும் சரி, அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதி பெரிய பணக்கார சாமி அங்க போனாலும் சரி, அல்லது மசூதிகளுக்கு சென்றாலும் சரி, யார் போறா? எல்லாரும் போல. தங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைக்குரியவர்கள் அங்க போறாங்க. இஸ்லாம் மதத்தை சேர்ந்தனா மசூதிக்கு போறாங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயங்களுக்கு போறாங்க, இந்துக்களாக இருந்தால் வெங்கடாஜலபதி கோயிலா அல்லது கேரளாவில் ஒரு கோயில் இருக்க சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு. ஏன்னா அங்கே தங்கம்லாம் திருட்டு போயிட்டே இருக்குது. ஐயப்பனால ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியல. அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் என்ன வேண்டிக்கிறாங்க? இவள் எங்கே போனாலும் என்ன வேண்டிக்கிறாங்க? என் பையன் நல்லா படிச்சுட்டான், அவன் நல்ல வேலை ஒன்றுக்கு ஏற்பாடு பண்ண அங்கே போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 1 வயசுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் நல்ல மாப்பிள்ளை வேணும், கல்யாணம் இருக்குன்னு அங்கே போய் மனு கொடுக்குறாங்க. வீட்டில் ரொம்ப வறுமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன், கஷ்டங்கள் தீரணும், கஷ்டத்தை தீர்த்து வைப்பாய் அப்படின்னு அங்கே போய் சொல்றாங்க. நான் முடிச்சிடலாம். ஆக இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு காணக்கூடிய இடமாக அது பார்க்கப்படுகிறது. அது அங்கே ஏன் பார்க்கலன்னா அங்கே எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் சாப்பாடும் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அவன் எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் குறைந்த எண்ணிக்கையில் 142 கோடி மக்கள் உள்ள நாட்டில் ஒரு எண்ணிக்கை சொன்னார், 20 லட்சம் பேர் என்னமோ தான் அப்படியில நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க என்று இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதை மனோகரன் இங்கே குறிப்பிட்டார். ஆகவே இவையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள். டிகேஆர் மணி அடிச்சிட்டாவில் டிகேஆர் மணி அடித்த பிறகு நீள்றது சிஷியனுக்கு அழகல்ல. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த காலத்திற்கு, இன்றைய காலத்திற்கு, இன்றைய தேதிக்கு வாக்கியம் எழுதியிருக்கிற புத்தகம் மிகச் சிறப்பான புத்தகம். 150 ரூபா தான் விலை. எல்லோரும் படிக்கணும்னு சொல்றதை விட எல்லோரும் விலை கொடுத்து வாங்கி படிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை அளித்த பதிப்பகத்தாருக்கு, தோழர் பாக்கியத்திற்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தோழருக்கு நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக புத்தக ஆசிரியர் தோழர் பாக்கியம் அவர்களுக்கு தோழர் சால்வை அணிவிக்கிறார். நன்றி. அடுத்து தோழர் டிகேஆர் அவர்கள் உரையாற்றுவதற்கு முன்பாக வர்க்க அமைப்பினுடைய 3 தலைவர்களுக்கு அந்த புத்தகத்தை வழங்கும் நிகழ்வு. தோழர் சரவண செல்வி மாத சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் வாங்க. அடுத்து தோழர் குமரன் வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர். அடுத்து தோழர் அனந்தகுமார் எஸ்எஃப்ஐ மாவட்ட செயலாளர். அடுத்து தோழர் மிருதுலா மாநில மாணவர் சங்கத்துடைய மாநில தலைவர் வாங்க. அடுத்து வாக்குரையாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அருமை தோழர் டிகேஆர் அவர்கள். எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் முத்தரசன் அவர்களே, மனோகரன் அவர்களே, இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இந்த அவையில் நிறைந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களே,
நான் என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறதுன்னா புஸ்தகம் படிச்சிருக்கணும். நான் புஸ்தகத்தையே இங்கே தான் வந்து பார்த்தேன். அவர் ஒரு பகுதி படிச்சிட்டதுனால சமாளிச்சுட்டாரு. அவர் புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு பேசுவது என்பது ஒரு எளிதான விஷயம் அல்ல. ஆனால் இந்த புஸ்தகம் வருவதற்கு பாக்கியம் மட்டும் பொறுப்புன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. லதாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு என்பதை இங்கே நான் சொல்லி கருதுது. ஆணாதிக்கம் கொண்டு அவையா போயிடுது. பேச்சாளரும் ஆணாதிக்கம் உள்ளவங்க ஆயிடுவாங்க. அதனால லதாவினுடைய பொறுப்பு. இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் இது போகிறோம்னு சொல்லி கேட்டாங்க, லதா எங்கே இருக்காங்க, லதா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க வீட்டில். அதனால லதாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. லதாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த இப்ப உலகம் முழுவதும் ஒரு வலதுசாரி போக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அதிகார வர்க்கம், ட்ரம்பினுடைய ஆட்சி என்பது ஒரு வலதுசாரி ஆட்சி. நீங்க 1925 33 வரையினுடைய வரலாறு எடுத்தீங்கன்னு சொன்னா, எப்படி 2வது உலக யுத்தத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ரைட்டிஸ்ட் வேர்ல்டுல இருந்தது, அந்த எழுச்சி இன்று மீண்டும் உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஜனநாயகவாதிகள், மார்க்சிஸ்டுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் சொல்லுவதை கொஞ்சம் நீங்க ஆய்வு பண்ண வேண்டும் என்பதும் என்னுடைய வேணும். நான் சொல்றது கரெக்டா இருக்கணும்னு நான் சொல்லலை. நீங்க ஐரோப்பாக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா, பிரான்ஸ்ல எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு வந்திருக்கக்கூடியது ப்ரோ ரைட். இத்தாலியில வந்திருக்கக்கூடிய 47 வயது பெண் பிரதமர் எக்ஸ்ட்ரீம் ரைட். ஜப்பான்ல இப்ப வந்திருக்கக்கூடிய அதிபர் எக்ஸ்ட்ரீம் ரைட். இது ஆண் ரைட் அல்ல, பெண்களே ரைட். இந்த ஒரு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி நீங்க RSS பிஜேபி பார்க்கணும். நீங்க RSS பிஜேபியை தனியா பார்ப்பதை விட இன்றைய உலகத்தில் RSS பிஜேபியினுடைய பங்கு பாத்திரம் என்பது ஒட்டுமொத்தமான ஒரு வலதுசாரி போக்கோடு இணைந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் ஏதோ இங்க இருக்கக்கூடிய பிஜேபி திட்டுவதல்ல பாயிண்ட், அது ரொம்ப சுலபம். ஆனா இதனுடைய மதவாதம், இந்த கருத்துவாதம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. இதை எதிர்த்த ஒரு தத்துவம் என்பது மார்க்சியத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்தியாவில போராட்டம் என்பது இந்துத்துவாவுக்கும் மார்க்சிசத்துக்கும் தானே தவிர, மார்க்சிசத்தோட எத்தனை பேர் எவ்வளவு நாள் துணை வருவார்கள் என்று தெரியாது. அவை சொந்த பலத்தை பெருக்காமல், சொந்த பலத்தை எவ்வளவு வேகமாக பெருக்கிறோமோ, நாங்கள் எங்களை கூப்பிடுறத விட மிருதுலா மாதிரி ஆட்களை கூட்டு பேச வேண்டியதான்னு அடுத்த ரவுண்டு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட போக வேண்டியது. இங்க இருக்கிறது கிட்டத்தட்ட பெரும்பகுதி 60க்கு மேல. ஒருவேளை நான் தான் எல்டஸ்டா இருப்பேன், 85 ஆயிடுச்சு. இனிமே என்ன நீங்க எந்த அளவுக்கு திருத்த முடியாது. நான் ஏற்கனவே என்ன திருந்திருக்கிறேனோ அதுதான் திருந்த முடியுமே தவிர, என்ன பெரிய அளவுக்கு என்ன திருத்துறது என்பதற்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்க சுற்றி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் இருக்கு. என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட், எனக்கு புதுசா ஒரு டிரைவர் வந்திருக்காரு, அவரு ஓட்டுநர். அவர் நேரம் ஒரு நாள் ஏதோ போய் சமயம் கேட்டு போயிட்டு போனோன்னு அவர் வந்து என்ன கேட்டாரு, அம்மா பிஜேபியா? இங்க இருக்கக்கூடிய உலகமே பிஜேபிக்குள்ள இருக்கீங்க, மதத்துக்குள்ள இருக்கீங்க, கடவுள் நம்பிக்கைக்குள்ள இருக்கீங்க என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், அதனுடைய மத்திய கமிட்டி உறுப்பினர் ஒரு போலிட் பியூரோவோட இந்த மாதம் 13ஆம் தேதி RSS ஓட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஒரு பெரிய விவாதம் அவங்களுக்குள்ள நடந்தது. அதே மாதிரி சீனாவிலிருந்து வரக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் நம்முடைய ஒவ்வொரு மொழியை பற்றியும் தெரிந்து கொள்றார்கள்.
நமக்கு துர்பாகியவசமாக தமிழ்நாட்டில் ஹிந்தி ஒத்து வரமாட்டோம், ஹிந்தி படிக்கக்கூடாது, நம்ம வேற ஒரு என்வாயர்மெண்ட்லேயே வளர்ந்துருக்கோம். நான் உத்தரசன்கிட்ட கூட சொன்னேன், அதை இங்கே சொல்ல வேண்டியதில்லை. நம்ம வந்து ஒரு மார்க்சிஸ்டாக நம்மை ஆக்கிக் கொள்வது என்பதே கடினமான ஒரு விஷயம். நம்ம ஒரு மார்க்சிஸ்ட் ஆவதற்கான ஒரு போராட்டத்தை நடத்தாமல் இந்த புத்தகங்கள் படிப்பது மிக மிக தேவை. அதே நேரத்தில் நம்ம ஒரு வலதுசாரி சிக்கல்ல மாட்டி இருக்கிறோம். நம்மை சுற்றி ஒரு வலதுசாரி போக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய உலகம் ஒரு வலதுசாரிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. இது யுத்த வெறியோடு இருக்கிறது. நீங்க உலகத்தினுடைய பல பகுதிகளில் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. பழைய மாதிரி 3வது உலக யுத்தம் வராம போகலாம். ஆனா மிடில் ஈஸ்ட்ல யுத்தம் நடக்குது, அமெரிக்காவும் ஐரோப்பாவில் யுத்தம் நடக்குது. இப்படி ஒவ்வொரு கான்டினென்டா ஒவ்வொரு தளமா நீங்க பாத்தீங்கன்னா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த யுத்தம் என்பது ஏராளமான சேதங்களை உருவாக்குகிறது. இது எல்லாமே ஒரு 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 இடதுசாரி என்கிற முறையில, ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற முறையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பக்கம் வலதுசாரி போக்கு நடக்குது, இன்னொரு பக்கம் இராணுவ தாக்குதல் நடக்குது. நீங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா ட்ரம்போட பேச்சை படிச்சு பாருங்க, இத்தாலியனுடைய பிரதமருடைய பேச்சை படிச்சு பாருங்க. எப்படி ஒரு வெறிபிடித்த பேச்சுக்கள் வருகிறது, அதன் பின்னாடி எப்படி மதம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவைகளையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியோ அதனுடைய அமைப்புகளோ பெருமளவுக்கு உதவியார். என்னுடைய பயணத்தில் நான் வந்து செக்கோஸ்லோவாக்கியா போயிருக்கேன், சைனா போயிருக்கிறேன், கடைசியா கியூபா போயிருக்கிறேன். நான் செக்கோஸ்லோவாக்கியா போற பொழுது அது ஒரு நாடு, இப்ப அது செக்கு ஸ்லோவாக்கின் 2 நாடு ஆயிடுச்சு. அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சர்ச்சுக்கு போக வேண்டும் என்று நான் போனேன். சர்ச்சில் ஆள் இல்லை, ரொம்ப வயதானவர்கள் தான் இருந்தாங்க. ஆனா செக்கோஸ்லோவாக்கியால சோசியலிசம் போய் 2 நாள் ஆன உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா சர்ச்சுகளையும் ஜனங்க போக ஆரம்பிச்சு. அப்ப நீங்க வலியுறுத்தி எதை சொல்லியும் ஜனங்களை நிறுத்த முடியாத ஒரு மனோநிலை என்பது அங்கு மட்டுமல்ல, சைனால தாராளமா அனுமதிக்கிறாங்க. சைனால என்ன பண்றாங்க, பாட புத்தகத்தில் அதை சேர்க்கிறாங்க. அவை சீனால வந்து ஒரு நாட்டில் சோசியலிசம் வந்தாச்சுன்னா உடனே நாத்திகம் வரும் என்ற அர்த்தம் இல்லை. சோசியலிசம் என்பது எட்கார் ஸ்னோ கேட்கிறாரு, யார்கிட்ட, மாசேத்துங் கிட்ட கேட்கிறாரு, உங்க நாட்டுல சோசியலிசம் வந்துருச்சா, உங்க நாட்டுல வந்து ஒரு முழுமையான ஆட்சி வந்துருச்சான்னு இல்லைங்கிறார். சோசியலிசம்னா என்ன, உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிற இடம் தான் சோசியலிசம் சொன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில முழுக்க இருக்கு. நீங்க ஐரோப்பால ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிக்கு போனா 60 வயசு ஆனவங்க போய் டாக்டர் கிட்ட மெடிக்கல் ஷாப்ல கொடுத்தா மருந்து ஃப்ரீ. முதலாளித்துவ நாட்டுல மருந்து ஃப்ரீ, மருந்தாதீங்க. என்ன ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, இன்னைக்கு போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ. இங்க இருக்கிறவங்க பெரும்பகுதியானவருக்கு மருந்து ஃப்ரீ. சோசியலிசம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுரண்டுவது நிறுத்துவது மட்டுமல்ல, சமுதாயத்துல பிறர் மனைவியை பார்த்து ஆசைப்படாமல் இருப்பதும் சோசியலிசம். நான் சொல்லல, மாவோ எட்கார் சொல்ல. ஒரு புதிய மனிதனை உருவாக்குவது என்பதுதான் சோசியலிசம். அப்ப நாம இங்கிருந்து இப்ப பயணம் இருக்க, நாம இருப்பது என்பது ஒரு முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ நாடு என்பதுதான் நம்ம ப்ரோக்ராம் தெளிவா சொல்லி. இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம எங்கெங்க போக வேண்டி இருக்கும். அப்ப போக வேண்டிய பாதையில சீன கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் இருக்க,
இது ஒரு பெரிய நமக்கு ஒரு வழிகாட்டி. எழுதுறது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. என்னால் எழுதவே முடியாது. நான் பேசுவேன், டிக்டேட் பண்ணுவேன், எழுத முடியாது. எழுதுவது என்பதே ஒரு திறமை, அதுக்கான ஒரு டீச்சிங் தேவை. அது பாக்கியத்துக்கு இருக்கிறது என்பதே பெரிய பாக்கியம். அது நார்மலா எல்லாருக்கும் எழுத முடியாது. நீங்க நிறைய டிக்டேட் பண்ண முடியுமே தவிர எழுதுறதுக்கு. இவர் பெரிய எழுத்தாளர் என்று சொல்றதுக்கான ஒரு அந்தஸ்து தேவைப்படுது. ஒரு கட்டுரை எழுதுறது மட்டும் எழுதுறேன். நான் கட்டுரையை விட டிக்டேட் தான் பண்ணுவேன். அதை ஒழுங்குபடுத்தி எழுதுறது என்பது எழுதுறவங்களுடைய திறமை. அது ஒழுங்கா இல்லைன்னா நான் டிக்டேட் பண்ணதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தமே தவிர எழுதினவனுடைய கோளாறு அல்ல. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு புதிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு வலதுசாரி போக்கு நம்ம மாற்றி இருக்கிறோம். ஆகவே ஒரு மார்க்சிஸ்ட் என்கிற முறையில இன்றைய சூழ்நிலையை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட புத்தகங்கள் சீனாலேயே இன்னும் மதம் இருக்கிறது. ஏன் நீங்க ஃபெடரல் காஸ்ட்ரோவை போய் பார்க்க முடியலையே தவிர, நான் வைஸ் பிரசிடென்ட்டோட போனா அவரை மட்டும் பார்க்க விட்டாங்க, என்ன பார்க்க விடல. மாலையில அவருடைய பையனை மனைவி எல்லாரையும் பார்க்க முடியுது. இன்னைக்கு அங்க கடவுள் கோயில் இருக்குது, சர்ச் இருக்கு, ஜனங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க ஜனங்களை தத்துவார்த்த ரீதியாக மாற்றப்பட வேண்டுமே தவிர, உணவு இடுக்க இடை கொடுத்தா மாறாதான். இப்ப பிர்லா ஏன் கோயில் கட்டுறான்? பிர்லாக்கு உணவு இல்லையா? இருக்க இடம் இல்லையா? எல்லாமே இருக்கு பிர்லாக்கு. ஆனா அவன் ஏன் கோவில் கட்டுறான்? ஆக ஏழையோ பணக்காரனோ நம்பிக்கை, மத நம்பிக்கை என்பது, ஜாதி நம்பிக்கை என்பது கூடுதலாக நம்ம நாட்டில் வலுவாக இருக்கிறது என்பதை ஒரு ஜனநாயகவாதிகளாக, நாம் மார்க்சிஸ்டுகளாக கூட சொல்ல, ஜனநாயகவாதிகளாக புரிந்து கொள்ள வேண்டிய மகத்தான ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. தோழர் பாக்கியத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். மேலும் மேலும் அவர் யோசித்து இப்படிப்பட்ட புத்தகங்களை கொண்டு வருவது, தீக்கதரில் கட்டுரைகள் எழுதுவது, முடிஞ்சா சில கட்டுரைகளை ஜனசக்தியிலையும் போட வேண்டியது என்பது நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச இடம்தான். படிக்கிற ஆட்களும் ரொம்ப கம்மி. இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் என்பதும், அடுத்த ரவுண்ட் இதே புத்தகத்தை நான் பாக்கியத்திட்ட சொன்னேன், கடவர்களா கூப்பிட்டு பேசுவதை விட இந்த மிருதுலா மாதிரி ஆட்களை, மாணவர்களை, இவர்களை கூப்பிட்டு பேசுவது என்பது, நாம அங்கே ஆடியன்ஸா உட்காந்துக்கிட்டு இவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, இதை படிக்க பிற்பாடு அவங்க சிந்தனை என்னவா இருக்கு என்று பார்ப்பது என்பது தேவை என்று சொல்லி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பாக்கியம் அவர்கள் ஏற்புரை. தோழர்களே, ஒரு சில நிமிடங்கள் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகை தந்து வெளியிட்டு பேசியிருக்கக்கூடிய தோழர் TKR அவர்களுக்கும், அதே போன்று நாங்கள் கேட்டவுடன் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அதை பற்றிய விவரங்களை இங்கே பேசியிருக்கக்கூடிய தோழர் R. முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே புத்தகத்தை பற்றி நான் பேசுவது வெறும் நன்றி அறிவிப்பினுடைய சில விஷயங்கள் தான். புத்தகத்தை பற்றி தோழர் மனோகரன் அவர்கள், இன்சூரன்ஸினுடைய கோட்டை 2 தலைவர், டிவிஷன் 2 தலைவர், அவர் ஏற்கனவே சில புத்தகத்தெல்லாம் அவர் முன்னாடியே படிக்கிற பொழுது அதை ஒரு வாசிக்கிறதா கொடுத்ததுல எழுத்து பிழைகள் எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது அந்த அடிப்படையில் இந்த தடவை அவர் அதை படிச்சிருக்கிறதுனால அதை பற்றி பேசலான்ற முறையில் அவர் ஏற்றுக்கொண்டதற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் எழுத்துப்பிழை வரக்கூடாது, புத்தகத்தினுடைய லே அவுட்டு மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டு, ஆனால் அந்த வாசிப்புக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது எழுத்துப்பிழை. ஆகவே அந்த எழுத்துப்பிழை வரக்கூடாது என்பதற்காக நான் கூட ஒருத்தர் பேசும்போது சொன்னேன், ஒரு எழுத்துப்பிழை கண்டுபிடிச்சா 100 ரூபா கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கேன்.
அதுல வந்து தோழர் மனோகரனும் இன்னொரு முக்கியமான T.S. சாவித்திரி தமிழாசிரியர் அவங்கள்ட்ட கொடுத்தோம், ரிட்டையர் ஆயிட்டாங்க, கொடுத்தோம். முழுமையா படிச்சு நான் எழுதும்பொழுது நிறைய வந்து நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலத்தெல்லாம் ஒரே காலம் ஆக்கிடுவேன். ஆகவே இதையெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணான்னு சொன்னா கரெக்ட் பண்ணி எனக்கு வர முடியல. ஒரு சிறப்பான முறையில இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த புத்தகத்தினுடைய வாசிப்புக்கு மிகப்பெரிய பங்களித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு ஜீவமணி வரல, தோழர்களும் தெரியும். அவர் வந்து வடிவமைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முறை அதை போனா உள்ள போயிட்டே இருக்கலாம். அந்த எழுத்துல இருந்து அந்த இடைவெளியில இருந்து இந்த அட்டையில இருக்கக்கூடிய ஒரு எழுத்து நாங்க யாரும் அதை சொல்லவே இல்லை. அவர் படிச்சுட்டு தான் லே அவுட் பண்றாரு. சில இடத்துல புரிதலுக்காக கிமுன்னு போட்டிருந்தோம், பொது ஆண்டுக்கு முன்பு பொது ஆண்டு அப்படின்ற முறையில. அது என்ன ஒரு மதம் சம்பந்தமா எழுதும்போது நீங்க கிமு கிபு அதெல்லாம் போடுறீங்க, எடுத்துருங்கன்ட்டார். அவர் படிக்காம பொதுவா லே அவுட் பண்ண மாட்டாரும், முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அவருக்கு நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற முறையில அந்த எழுத்து அப்படியே சரளமா போயிட்டே இருக்கு. அந்த இடைவெளியெல்லாம் ரொம்ப, அதாவது நான் ஏராளமான புத்தகங்களை பார்த்துருக்கேன், அது ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கவனம் செலுத்தி இருக்கிறார். அதே மாதிரி அட்டைப்படம் இதெல்லாம் இந்த நான் எழுதும்போது ஒரு கூட்டு உழைப்பின் வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்லி டீச்சர் ஒரு விஷயத்தை சொன்னாரு. அது ஒரு அட்டைப்படம் உட்பட நான் இதை செலக்ட் பண்ணல. முதல்ல சிகப்பா போட்டிருந்தாரு எல்லா பக்கமும், இவர் அது சரின்னாரு, எனக்கு பிடிக்கலன்னு. அப்புறம் 4 அட்டை போட்டாரு. அப்புறம் கேட்டேன் அவர்கிட்ட, நான் ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணேன், அவர் ப்ரௌன் முடியாதுன்னாரு. சரி நீங்க சொல்லுங்க, அவர் செலக்ட் பண்ணாரு, இந்த வடிவானாரு, என்னை பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கன்னாரு. பிரிண்ட் அவுட் எடுக்க போனேன், அங்க பச்சை பொண்ணு தோலை வைத்தார். அவர் இவர் தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் அதெல்லாம் சொன்னாரு. அவர் உடனே நெருக்கமாயிட்டு அவர்கிட்ட சொன்னேன் நீங்க செலக்ட் பண்ணுங்க, அவரும் இந்த சிறப்பு தான் செலக்ட் பண்ணாரு. இது என்னன்னா இந்த அந்த லே அவுட் என்பது ஒரு முக்கியமான விஷயம். படிப்பதற்கு ஏதோ ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்பின் அடிப்படையில் அதை சரி பண்ணி ஒரு முறையா படிப்பதற்கு கொண்டு கொடுக்கணும். ஏதோ எல்லாம் படிச்சுதான் ஆகணுன்ற மாதிரி கொடுக்கறது இருக்கே, அது சக்கரை பொங்கல்ல ரசத்தை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. சக்கரை பொங்கல்ல ரசம் வச்சு சாப்பிட்றது இருக்க. இப்போ ஒருத்தர் பட்டிமன்றத்துல பேசி அது மீம்ஸா மாறிக்கிட்டே இருக்கு. அது வந்து எப்படி எவ்வளவு மோசமா கொடுத்து, அவன் ஏன்டா நீ இதை என்கிட்ட சொன்னேன்னா அவன் சொன்ன நிறைய அது கதையை சொல்லு, நான் போறது நேரம் இல்லை, இதெல்லாம் கரெக்டு தான், நான் போய் போட்டு சாப்பிட்டேன், நீ சொன்ன மாதிரி அப்படியே வலுவலுவலுன்னா போகல, தூரத்துல வரும்பொழுதே நாத்தம் தாங்கல, இதை நீ சொன்னதை நான் தப்புன்னு சொல்ல, அதை ஏன்டா என்கிட்ட சொன்னேன்னு கேட்பான் அவன். அதுக்கு அவன் சொல்லுவான், நீ சாப்பிட்றத பார்த்தேன், நீ கண்டதையும் சாப்பிட்றவன்றதுனால உன்கிட்ட சொன்னேன்னா. ஆகவே நம்ம கண்டிப்பா இதை படிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அது எந்த அளவுக்கு அதை வந்து தரமாக இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கான ஒரு முயற்சி பண்ண லே அவுட்ல கவனம் செலுத்தப்பட்டது. ஆகவே இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு கூட்டு உழைப்பாகத்தான் இது வந்திருக்கிறது. ஆகவே இதுல தோலை சொன்ன மாதிரி பெருமாள் அவர் வந்து பப்ளிஷர் மட்டும் இல்லை, அப்புறம் தமிழ் மார்க்ஸ் அதனுடைய சேது லத்தீஷ் பாலன்னு சில பேர்கள், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண என்னை எழுதுறதுக்கான அந்த விஷயங்களை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறது இருக்குல்ல. இப்ப நேற்று தோழர் முத்தரசன் சில விஷயம் சொன்னாங்க, அதுதான் எழுத வைக்குது. இன்னும் போன நாணய மகத்தான வெளியிடும் பொழுது பல விஷயங்கள் சொன்னாங்க. சொல்லுகிற பொழுது நம்ம எழுதுவதற்கான ஒரு ஆர்வம், ஒரு தூண்டுதல் என்பது ஏற்படுது. ஆகவே இந்த 2 பேரும் அந்த என்னை அது இப்ப நான் 56வது வாரம் எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வருஷம் ஓடும் போல இருந்துச்சுன்னா அந்த இது இப்பவே ஒரு 3 புத்தகத்துக்கான கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கு, ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே அப்படி இருக்கிற பொழுது அதை தொடர்ந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. பெருமாள் வந்து டி ராஜேந்தர் மாதிரி திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அது எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் வந்து ஒளிப்பதிவு எல்லாம் அவரு எடிட்டர். நீங்க வந்து ஆசிரியர் என்பது வேற, ஆத்தர் என்பது வேற, எடிட்டர் என்பது வேற. அவர் எடிட்டர், பதிப்பாசிரியர். பதிப்பாசிரியர் என்று எல்லாரும் கிடைக்க மாட்டாங்க. எனவே பதிப்பாசிரியர் என்று பெருமாள் எனக்கு கிடைச்சிருக்க பாக்கியம் அவரு. ஆகவே பாக்கியத்துக்கு கிடைச்ச பாக்கியமாக ஒரு பதிப்பாசிரியர் கிடைச்சிருக்காரு. எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவாரு. எது போட்டாலும் அதை திருத்தி, அவர் திருத்தலைன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன், படிக்கலன்னு அர்த்தம். அவர் சும்மா நம்ம கிட்ட இது பண்றாரு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு முயற்சியில தான் எந்த ஒரு விஷயமே ஒரு கூட்டு முயற்சி மூலமாக தான் வெளிவரும். அதுல தோழர் லதா சொல்லிருக்கூடிய அது வந்து நீங்க டிஃபால்ட் தான், அது வந்து டிஃபால்ட் தானே. அது லதா இல்லாமல் எப்படி நடக்கும் தானே ஒரு கேள்வி. ஆகவே அந்த ஒத்துழைப்பு, அதோட என்னுடைய 2 மகள்கள் அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்து கொள்வது, சில விஷயங்களை உதவி பண்ணுவது, இப்படி ஏராளமான அவங்க 2 பேரும் அப்போட வெளிநாட்டுல இருக்கும் பொழுதே நாங்கள் வந்த பிற்பாடு தான் நாங்கள் ஒரு ஏதாவது எங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்குது, தைரியமா பல முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் அங்கேருந்து பேசுறாங்க. எனக்கு சில சந்தேகங்கள் வந்து அவங்களோட பேசுவேன்.
அவை இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரியான ஒரு புத்தகம் வெளிவருவதற்கு உதவி செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இது எல்லாத்துக்கும் உதவி செய்த அனைவருக்குமான நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முறையா அவர் தெரிவிக்க முன்னாடி இங்க தோழர்கள் பேசி இருக்கிறார்கள். பாரதி அண்ணா அவருக்கு இந்த கண் பார்வையில் தெரியும் உங்களுக்கு, செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர். அவர் நேற்று ஃபோன் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, நான் தமிழ் மார்க்ஸ்ல வருதுன்னு சொன்னோன்னா நான் பிடிஎஃப்ல படிக்கிறேன், அதுக்கான இதுல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதுல ஒரு நாவல் படிக்கிற மாதிரியே இருக்கு எல்லாமே அப்படின்னாரு. எனக்கு ஒரே நம்ம நாவல்லாம் நான் பொதுவா நாவல் படிக்க மாட்டேன், ரொம்ப கம்மியா தான் படிச்சிருக்கேன். ஆனா அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு. இன்னும் சில பேர் படிக்கிறவங்க இந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது நாம என்ன பண்ணியிருக்கோன்றதை என்னால புரிந்து கொள்ள முடியுது. மேலும் என்ன பண்ண வேண்டும் என்ற விஷயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே வாசிப்பு என்பது நம்ம இங்க வந்தருடைய தலைவர்கள் எல்லாருமே நீங்க பலரை படிக்க வைக்கிறவங்க. தோழர் சொன்னாரு, இந்த மாணவர் சங்கத்தினுடைய தோழர்களை வர சொன்னோம். அதே மாதிரி வாலிபர் சங்கம், மாதர் சங்கத்தோட கொடுக்கறது. நம்ம நம்ம அழைப்பில்லாட்டி கூட தோழர் மாநில தலைவர் மிருதுலா வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட அந்த புத்தகத்தை கொடுக்கணும்னு சொல்லி இவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று தோழர் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம மாணவ இளைஞர் மத்தியில படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். இது இன்னைக்கு என்னன்னா திபேத்தை பத்தி, அதுவும் நான் தலாய் லாமா முதல் சிசின் பேர் எழுதி முடிச்சுட்டேன், நான் வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி தேசிய பரிசு எழுதியிருக்கேன். இது வரைக்கும் எழுதுனதுல ஒரு 4 விஷயம் என்பது வந்திருக்கு, இன்னொன்று எழுத வேண்டியது இருக்கு. ஆகவே இது ஏன் இன்னைக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம தோழர்கள் மத்தியில இந்த விஷயங்களை நம்ம படிக்க வைக்கலன்னு சொன்னா எந்த ஒரு கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டுமே நீங்க அந்த வாசிப்புக்கான ஊழியர்களை உருவாக்காமல் அவர்கள் மக்கள் தலைவர்களாக இல்லாமல் அது வெற்றி பெற்றதே கிடையாது. இலங்கையில் எடுங்க, எல்லா நாட்டிலையும் எடுத்துக்கிறங்க, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. ஆகவே அதை செய்யணும். 2வது விஷயம், வாசிப்பு என்பது ஒரு இன்பம் சொல்லுவாங்களா, வாசிப்பு இன்பம்னு அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். டீக்காட்டு சொன்ன பிரம்மாண்டமா இருக்கு படிக்க படிக்க. நீங்க சீனாவை பத்தி படிக்கிற பொழுது அவங்க மில்லிமீட்டர் கணக்குல மார்க்சியத்தை அளக்குறாங்க, மில்லிமீட்டர் கணக்குல. நான் சொல்றது மீட்டர் கணக்குல கூட இல்லை. ஒரு விஷயத்தையும் சீனாவுக்கு எப்படி பொருத்துவது, நீங்க மாவோயிச சிந்தனைகள், அப்புறம் டெங்சியோ சிந்தனைகள், அப்புறம் சிசின் எல்லாத்தையும் உள்ளூரோட இணைப்பான். ஒன்னையும் அந்த நாட்டினுடைய பிரச்சனையோட. அவர்களுக்கு அதிகமாக பிடித்தவர் லெனின், ஏன்னா பிராக்டிக்கல் மேன். அந்த லெனினுடைய விஷயங்கள்லாம் கீழே எப்படி கொண்டு போனாங்க, ஸ்டாலினுடைய நேஷனாலிட்டி கொஸ்டின் எப்படி கொண்டு போறாங்க, மதம் சம்பந்தமாக 1990ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் வீழ்ந்த பிற்பாடு ஒரு குழு அனுப்புறாங்க. எங்க போலந்துக்கு, செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு, ரஷ்யாவுக்கு. மதம் என்ன ரோல் பிளே பண்ணிருக்கு ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நான் அதில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாடுகளில் மதத்தை டைலூட் பண்ண தவறிவிட்டார்கள், வேற வார்த்தை இல்லை, டைலூட் பண்ண தவறிவிட்டார்கள். இந்த போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்றது, அதாவது கெட்டிப்படுத்தி விட்டார்கள். ஆகவே மதம் என்பது ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்ட் கெட்டிப்படுத்தி விட்டார்கள், நாத்திகம் மட்டும் பேசி. அதை எப்படி டைலூட் பண்ண, நீங்க சீனால சொன்ன 20 கோடி பேர் மத நம்பிக்கையாளர்கள், பதிவு செய்யப்பட்ட ரிலீஜியஸ். இப்ப போப்புக்கும் சிசின்பிங்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு. போப் பிரான்சிஸ் அதை ரத்து பண்ணு அமெரிக்கா நிக்கிறான். அந்த துணை பிரதமர் அவர் போய் மறுக்கிட்டு வர்றாரு. இப்போ வந்திருக்கவர இந்த பேரை நீ வைக்க கூடாது, லியோ 14 பேரை மாத்தணும்ன்றாரு. ஏன் மாத்தணும்னு சொல்றாருன்னா, அவர் தான் கத்தோலிக்க மதத்தில் அமைப்பில் சீர்திருத்தத்தை ஆரம்பித்தவர் லியோ தான். அப்போ இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணு, பிஷப்பை நியமிக்கிற சம்பந்தமான ஒப்பந்தத்தை ரத்து பண்ணு. சிசின்பிங் என்ன சொல்றாரு, நம்ம ஏன் அந்த ஒப்பந்தத்தை போட்டோம். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை. இல்லைன்னா சீனாவை பத்தி வரக்கூடிய பிரச்சாரங்களை சீக்கிரம் நம்மளாம் ஈல்ட் ஆகக்கூடிய நிலைமை என்பது உருவாகும். ஆகவே இது எப்படி சீனாவுக்கு பொருத்துவது என்ற முறையில ஒவ்வொரு விஷயத்தையும் பொருத்துகிறார்கள். சிந்தன் புக் வெளியீடு கூட வந்திருக்கு, சீன பண்புகள், சோசியலிசம் சீன பண்புகள் அப்படின்ற முறையில ஒரு புத்தகம் வந்திருக்கு. அது கூட என்ன விரிவான ரோலண்ட் ராயர் எழுதினது, ரோலண்ட் போயர் அவர் எழுதின ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் என்னன்னு சொன்னா எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நாம படிக்க வேண்டியிருக்கு. ஆகவேதான் இதையெல்லாம் இன்றைக்கு நாம வாசிப்பதன் மூலமாகத்தான் நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தோடு சேர்ந்து போகும். ஆகவே அந்த அடிப்படையில இன்னைக்கு வரக்கூடிய அம்சங்களை இந்த சீனா சம்பந்தமான விஷயம் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே முகமது அலி சம்பந்தமான ஒரு புத்தகம் நானே மகத்தானவர்கள் எழுதியிருந்தேன். அது ஒரு தொடரா எழுதிட்டே இருந்தோம். அது அமெரிக்காவுடைய பிம்பத்தை அந்த புத்தகம் உடைத்திருக்கு. ஒரு பிம்பம் இருந்தது, படித்தவர்கள் மத்தியில பிம்பத்தை உடைக்குது. ஏன்னா அமெரிக்கா எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்லி அது அந்த ஒரு நாட்டுல கலாச்சாரத்துக்கு நம்ம ஊர்ல ஆரிய கலாச்சாரம்னு சொல்றான்ல,
அந்த ஒரு கலாச்சாரத்துக்கு மெல்டிங் பாட்னு பேரு. எல்லாம் உருகி இணைந்து விட்ட இது. ஆஸ்திரேலியா கலாச்சாரத்துக்கு மொசைக் கல்ச்சர், ஒவ்வொரு நாட்டுக்கும். ஆனா அது மெல்டிங் பாட் இல்லை என்பதற்கு அங்க இருக்கக்கூடிய இப்ப ட்ரம்பும் அந்த வேன்ஸும் ரூபியோவும் துணை பிரதமர் இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. லட்டினோவை எதிர்க்கிறாங்க, கருப்பர்களை எதிர்க்கிறாங்க, ஆப்பிரிக்க அமெரிக்கன் சாகடிக்கிறாங்க, நீ ஒயிட்ஸ் வேற அப்படின்ற விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அது ஒரு மெல்டிங் பாட்டே கிடையாது. அது உருகி கலந்த ஒரு கலாச்சாரம் இல்லை. அதே மாதிரி ஆப்பிரிக்காவுடைய ஆஸ்திரேலியானுடைய மொசைக் வேற வேற இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும், ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. இல்லைன்றதுதான் வரலாற்று உண்மை. எப்படியெல்லாம் நீங்க அந்த சிறுபான்மை மக்களை எப்படியெல்லாம் அவர் சுரண்டுகிறார்கள், அவங்களுடைய செல்வாத சுரண்டு எப்படி. அப்போ அது மாதிரி சீனா சம்பந்தமான கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் நம்பிக்கையை இது உடைத்தெறியக்கூடிய விஷயமாக இது மாறி இருக்கிறது. அது இந்த விஷயங்களை நாம் வந்து தோழர் சொன்னாரு, பேசும்பொழுது தோழர் ஆரம் சொன்னாங்க, எளிய முறையில் ஒரு எழுத்து கூட்டி படிப்போர் கூட அந்த புத்தகத்தை படித்து வரலான்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நான் எளிய முறை நான் சொல்லக்கூடாது, நானே சொல்லி இந்த புத்தகம் நல்ல புத்தகம் நீங்களாம் அப்படிலாம் இந்த கதையெல்லாம் ஓட்டக்கூடாது. அது இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில என்னன்றது அந்த எளிய முறையில் எழுதுவது என்பது இந்த மார்க்சியத்தை டீக்கர் அடிக்கடி சொல்லுவாரு. அப்படியே புத்தகத்தை எடுத்து படிச்சு வைக்கிற அது என்ன இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க. மார்க்சியம் சிம்பிளான ரொம்ப எளிமையானது தான். ஏன்னா மார்க்சியத்தை படித்தால் ஒரு 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 பெரிய இது பிம்பம் உருவாகாது, கஷ்டமானது, யாரும் படிக்க முடியாது, புரியாது. நான் வேலை நாள் எழுதினேன், போய் அது உள்ள பார்த்தேன், எழுதிட்டு சரி எதுக்கு டேவிட் ஆரி புக்கை படிக்கணும், நேராக மார்க்ஸனுடைய மூலதனத்தில் அந்த பாட்டை போய் படிச்சிடலாம். ஒர்க் டேஸை படித்தேன், ரொம்ப ஈஸியா இருந்தது, அற்புதமா எழுதுறாரு சட்டேரியன்ஸ். தோழர்களே, அதுல வந்து குழந்தைகளுடைய வார்ப்பட தொழிற்சாலையில் குழந்தைகள் வேலை செய்யறாங்கல்ல, வேலை செய்யறவங்களை பத்தி அவர் கம்பேர் பண்றாரு. அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, தாந்தேயின் நரகலோகத்தை விட கொடுமையானதாக இருந்தது. பாதாள உலகத்தை விட அது என்னன்னு சொன்ன நரகலோகம். அப்ப நரகனா என்ன, எப்படி இருந்திருக்கு, அதை விட கொடுமையா இருந்துச்சுன்னு எழுதுவாரு. அப்படியே மார்க்ஸ் போற போக்குல. அப்புறம் இரவு முதலாளி என்ன பண்ணுவான்னு சொன்னா, குழந்தைகளை வேலை வாங்குறதுக்கு இரவுல வாங்கக்கூடாது, பெண்களை வாங்கக்கூடாதுன்னு சட்டம் வரும். முதலாளிகள் வந்து எது இரவு எது பகல்னு சண்டை நடக்கும். முதலாளி என்ன சொல்லுவான்னா, நைட்டு 9 மணி வரைக்கும் பகலுன்னுவான், காலையில 5 மணில இருந்து பகலுன்னுவான். ஒர்க்கிங் கிளாஸ் மூவ்மெண்ட்ல இருக்க அது இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னு சொன்னா, இல்ல 6 மணி இந்த சண்டை நடக்கும். மார்க்ஸ் அதில் எழுதுவார், லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய நீதிமான்களுக்கு எது இரவு எது பகல் என்று தீர்மானிப்பதற்கு நீங்க யூத மதத்தினுடைய வேத விற்பனர்களுடைய அறிவு தேவைப்படுகிறது. பயங்கர கிண்டலுங்க அது. இந்த மாதிரி எளிமையா தான் இருக்கும். அதனால என்ன சொன்னா, அந்த எளிமையா போய் இவங்க 2 பேரும் பேசுறாங்கன்னு வைங்களேன், பிராக்டிக்கல் மேன்ஸ் 2 பேருமே. என்னன்னா நீங்க வந்து நடைமுறை சார்ந்து பேச மக்கள் மத்தியில வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அது தானா வந்துடும். அந்த மாவோ தலைவரா இல்லையா, மாவோ எங்க பேசினாரு, போறாரு புத்த கோயில் போகாதீங்க, இது புத்த கோயில்ன்றான். கேஸ் அவர் கல்ச்சர்ன்றாரு மாவோ. கலாச்சாரம்டா இதை நீ புத்த கோயில்னு சொல்லாத, கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நமதாக மாற்றுவது. அப்படியே ஜப்பான் படையெடுத்து வருது, படையெடுத்து வருகிற பொழுது மங்கோலியர்களை ஜப்பானுக்கு சீனர்களுக்கு எதிராக திருப்புறான். மாவோ வந்து நேரா போறாரு, 20,000 படை வீரர்களோட செங்கிஸ்கானை திருப்புறான். செங்கிஸ்கானுடைய நினைவு சின்னத்தை போய் கைப்பற்றி 20,000 படை வீரர்களோட செங்கிஸ்கானை சீனத்தால மாத்திடுறாரு. நீங்க எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வர்றேன்னு சொன்னா, எளிமை அப்படின்ற விஷயம் இருக்கு, அது மாவோவால், பெடகாஸ்ட்ரோவால், லெனினால், மார்க்ஸால், எங்கல்ஸால் எழுதப்பட்டது. கஷ்டமான விஷயம் அல்ல. அவை அது மக்கள்கிட்ட போனுச்சு, அவங்க மக்கள்கிட்ட இருந்தாங்க, மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள், எளிமையாக எழுதினார்கள். ஆகவே அந்த அடிப்படையில தான் நாம் இந்த விஷயங்களை சாதாரண ஊழியர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தகம் எழுதுவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்த நான் சொன்ன அந்த தோழர்களோடு வாசிக்கக்கூடிய தோழர்கள் வந்து பல தோழர்கள் என்னோட பேசி இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் தோழர் செல்வராஜ் வந்திருக்காங்க, முன்னாடி தோழர் கருணாநிதி, அதே மாதிரி ஏழுமலை, மற்ற தோழர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. பலரும் என்னோட பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பல மாவட்டங்கள்ல இருந்து கட்டுரைகள் படித்த பிற்பாடு ஒரு இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய் சங்கர் பண்ணுவாரு, விஎம்எஸ் பண்ணுவாரு, இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் தான் என்னை வந்து எழுதுவதற்கான ஒரு களப்பணியோடு சேர்த்து, வெறும் எழுத்து வேலை மட்டும் உட்கார்ந்து எழுதிட்டே இருந்தீங்க, அது வழங்காது. விளங்காதுன்னா யாருக்கும் வழங்காது. வெறும் அது இல்லை, களப்பணியும்
எழுத்து பணியும் இணைகிற பொழுது அதுக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில இந்த புத்தகத்தினுடைய வரவுக்கும் அடுத்தடுத்த புத்தகங்கள் நான் எழுதுவதற்கும் உங்களை போன்றவர்களும் இங்க வந்திருக்கக்கூடிய தோழர்களும் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்ததற்காக என்னுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்க வந்திருக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கு அவர்களை சிறப்பு செய்யக்கூடிய முறையில் பதிப்பாளர் தோழர் லத்தீஷ் பாலன் அவர்களும் தோழர் பெருமாள் அவர்களும் அவர்களுக்கு ஒரு புத்தகம் வழங்கி சால்வை அணிவிப்பார்கள். வேலை நாளும் முகமது இந்த நாடை மகத்தான புத்தகம் வழங்கியிருக்கேன். இந்த நிகழ்வு நிறைவு பெற உள்ளது. தோழர்கள் கலைய வேண்டிய அவசியம் இல்லைன்னா அடுத்து 6:30க்கு பண்டைய சமுதாயம் லூயி ஹென்றி மார்கன் எழுதி மொழியாக்கம் செய்து வந்துள்ள தோழர் மயிலை பாலு மொழியாக்கம் செய்த அந்த புத்தகம் வெளியிடும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்விற்கு நன்றி கூற தோழர் லத்தீஷ் பாலன் அவர்களை அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, தமிழ் மார்க் சார்பில் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஈவினிங் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது இந்த நிகழ்வு ஆபாக்கியம் தொடர் தொடர்ந்து தமிழ் மார்க்ஸ்